ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நாம் இன்றைக்கி பீட்ரூட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பீட்ரூட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலான்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப எம்மியாக ஸ்வீட்டாக நம்ம இன்றைக்கி அல்வா ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பீட்ரூட் எடுத்துக்கலாம். ஸோ நான் 5 பீட்ரூட்ஸ், ஃப்ரெஷ் பீட்ரூட்ஸ் 5 எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு குவான்டிட்டி தேவை மாதிரி எடுத்துக்கோங்களாம். 2 எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம். ஸோ நான் 5 எடுத்திருக்கேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு இது மேலே இருக்குது பார்த்திங்களா, அதோடைய தோலியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் இது எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ தோலியெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் சீவ போகிறீங்க. ஸோ இது இப்படி இந்த மாதிரி 1 by 1 நம்ம தோலியெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கலாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம இது இந்த மாதிரி நம்ம சோப்பர், வெஜிடபிள் கட்டர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிட்டு இதில் நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்லைஸாக சீவிடுங்க. ஸோ உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி போட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் பீஸஸாக வந்துடும். ஸோ நான் இதை சீவிட்டுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீவி முடிச்சோன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த மாதிரி வரும். அல்வா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சீவி எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சீவி எடுத்துட்டேன். ஸோ இது உள்ளே எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா நான் இதை எடுத்த உடனே பாருங்கள், இது எல்லாமே ட்ரேயில் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. பாருங்கள், உதிரியாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ லைக் இந்த மாதிரி தான் நம்ம இதெல்லாம் ஈஸியாக சீவி எடுத்துக்கலாம். ஸோ அல்வாவுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா முந்திரி, திராட்சை, நெய், பால், சுகர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஜிஆர்பி கீயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆட் பண்ணியாச்சு கீ. தென் ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷ் கலரில் ஆகிடும். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஒரு ட்ரேயில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், 2-3 மினிட்ஸில் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு சில்வர் பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. ஸோ இவ்வளோ தான். இது பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பபுள்ஸாக குண்டாகிடுச்சு பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஸோ அந்த கீ போட்டதுலேயே இப்போ நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பீட்ரூட் சீவி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த பேனில் ஆட் பண்ணிடலாங்க. ஸோ எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நம்ம இதில் கொட்டி ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஜஸ்ட்டு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இது கீலே வறுக்கிறதுனால உங்களுக்கு பீட்ரூட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கிறேங்க. போட்டுட்டு நம்ம ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு லெட் மீ பாயில். ஸோ இதை பாயில் பண்ண விட்டுடுங்க. ஸோ பாயில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கிளாஸ் மில்க்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் காஞ்ச மில்க்கும் எடுத்துக்கலாம், இல்லைனா ஃப்ரெஷ் மில்க்கும் எடுத்துக்கலாம். பாயில் பண்ண மில்க்கும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃப்ரெஷ் மில்க்காகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃப்ரெஷ் மில்க்கு தான் எடுத்துருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அப்புறமா நம்ம 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம சுகர் உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் இருக்கோ, உங்களுக்கு சுகர் நிறைய பிடிக்குன்னா ஒரு 10 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை சுகர் வேணாம், அப்படி லெஸ்ஸாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. நாங்கள் நிறைய சுகர் போட்டு சாப்பிட்ணுன்னு எங்களுக்கு அல்வானாலே உங்களுக்கு ஸ்வீட்டாக தானே இருக்குங்க. ஸோ நாங்கள் ஒரு 10 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் ஒரு 10 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ சுகர் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம், அப்புறம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டியாக ஷாப்பில் கிடைக்குது.
ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை நீங்கள் வாங்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஆயிடுச்சு. ஸோ வந்து இதை நம்ம இதில் மோஸ்ட்லி திங்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிகிட்டே விட்டுட்டே இருக்கணும். ஸோ வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் இதை. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணணுங்க. ஸோ 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் தான் உங்களுக்கு இது பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகும். ஸோ 10 மினிட்ஸ் நீங்கள் விட்டுட்டு கொஞ்சம் கலரிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப திக்னஸாக வந்திருக்கும். ஸோ அல்வா டைப்பில் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஃபஸ்ட் பார்த்ததுக்கும் இப்போக்கும் தெரியும் உங்களுக்கு வித்தியாசம். ஃப்ரெஷ் அல்வா வந்து இருக்க மாதிரி தெரியுது உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அல்வாவே மாறிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை அல்வா மேலே கொட்டி கலர் இல்லைங்க. ஸோ நம்ம கொட்டியாச்சு. ஸோ இதை நம்ம இப்போ வந்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த அல்வா இறக்கிட்டு நம்ம இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரொம்ப சூடாக இருக்குது இது அல்வா. வந்து ஆவி பறக்குது. ஸோ வந்து இதை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ஐ ஆக்சுவலி யூஸ் பீங்கான் பிளேட் ஒன்லி தான். ஸோ நான் வந்து ஒயிட் பீங்கான் பிளேட்டில் வந்துட்டு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ எப்போவுமே பீங்கான் நான் சாப்பிட்றதுனால குட் ஃபார் ஹெல்த்துன்னு நான் வந்து என்னுடைய ரிலேட்டிவ் சொன்னாங்க. ஸோ வந்து நம்ம வந்து பீங்கான் பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து சூடான அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. சூடான சுவையான அல்வா ரெடி. நம்ம இதை ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். அப்புறமா தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்குங்க அல்வா. இப்போயே நம்ம வாயில் எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற முந்திரிலாம் கூட நம்ம இதில் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் வந்து பாதாம், ஏலக்காய் இதெல்லாம் போடலாம். பட் என்கிட்ட இருக்கிறது வந்து முந்திரி, திராட்சை மட்டும்தாங்க. ஸோ எது இருக்கோ அதை மட்டும் நம்ம வச்சுருக்கோம், அவ்வளோதாங்க. ஸோ இதாங்க ஃபைனல் ஸ்டேஜு. ஸோ பார்த்திங்கன்னா அல்வா வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிடலாம், எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ஹாவ் ஏ குட் டே டு ஆல். ஸோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நியூ வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.